ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, என்னோடய டெய்லர் கடை பற்றி தான். கடை எப்படி ஆரம்பித்தேன், எதனால் அந்த ஆசை வந்ததுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் 8 வருஷத்துக்கு முன்னாடி டெய்லரிங் கற்றுக்கிட்டேன். பசங்களை ஸ்கூலுக்கு விட போவேன். அப்படியே அங்கே டெய்லர் கடை ஒன்று இருந்தது. சரி போய் பார்க்கலாமே அப்படின்னு போனேன். அவங்க மேடம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக தைப்பாங்க. சரி டெய்லரிங் ரொம்ப ஈஸி போல் இருக்குன்னு நானும் கற்றுக்கிட்டேன். ஒரு 3 மாதம் கிளாஸ் இருக்குங்க போனேன். ரொம்ப ஈஸி, நான் நல்லா தான் கற்றுக்கிட்டேன். ஆனால் வீட்டில் வந்து ஒரு கைடன்ஸ் இல்லாமல் நம்மளாக தைக்கணுங்கும்போது நிறைய தப்பு வந்தது. நிறைய மிஸ்டேக் பண்ணேன். சைட் ஜாயிண்ட்டே வராது, எனக்கு நூல் அறுந்து போயிடும். இப்படியே பிரச்சனை வந்துகிட்டே இருந்தது. சரி தைக்க முடியாது, நம்மளால் தைக்க முடியாதுன்னு நினச்சிட்டேன் நான். அப்புறம் சரி வேலைக்கு போகலாம், ஏன் நம்ம வீட்டிலே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கு போனேன். வேலைக்கு போனால் அங்கேயும் ஒன்றும் டைமிங் ஒன்றும் செட் ஆகலைங்க. வந்து பாலிடிக்ஸ் அங்கேயே. நான் காலையில் 9 மணிக்கு போனால் 5:30க்கு வருவேன். கூட இருக்க ஸ்டாஃப்ஸ் எல்லாம் வந்து 7 மணி வரைக்கும் ஒர்க் பண்ணுவாங்க. அதனால் அங்கே ஒரு சின்ன பாலிடிக்ஸு. சரின்ட்டு என்னால் வேலைக்கு போக முடியல. சரின்ட்டு நானும் வீட்டுக்கு வந்துட்டேங்க. அப்படியே பார்த்திங்கன்னா 2-3 வருஷம் வேலைக்கு போகிறது வர்றது இப்படியே ஓட்டிட்டேன். ஒன்றும் டைமிங்கும் ஒன்றும் செட் ஆகலை. அதனால் வேலையை விட்டு நின்றுட்டேன். பார்த்தா கொஞ்சம் யாராவது அப்படியே மனசை கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி பேசிட்டா உடனே தைக்க ஆரம்பிச்சிடுவேன். ஆனால் வீட்டில் மிஷின் இருக்கும்போதுங்க ஏதோ ஒன்று தைச்சிக்கிட்டே தான் இருப்பேன். டெய்லரிங்கை மட்டும் நான் விடவே இல்லை. நாம் ஏன் டெய்லர் மிஷினை வச்சுக்கிட்டு ஏன் கஷ்டப்படணும், அதுதான் நமக்கு துணையாக இருக்குல்ல அப்படின்னு நினச்சிட்டு நானும் அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தைக்க ஆரம்பிச்சிடுவேன். ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி கொஞ்சம் தைரியம் வந்து வீட்டு முன்னாடி ப்ளவுஸு சுடிதாரு எல்லாம் தைச்சி தரப்படும்னு சொல்லி போர்டு போட்டாங்க. போர்டு போட்டு கொஞ்ச நாள் அப்படியே போச்சு. ஒருத்தர் யாரும் கொடுக்கல. அப்புறம் கொஞ்ச நாள் ஆக ஆக பக்கத்தில் இருக்கிறவங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க எனக்கு இது கொஞ்சம் தைச்சி கொடுப்பா அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. சரின்ட்டு நானும் ஆனால் வாங்கி வச்சுட்டு 1 மாதம் கூட ஆனாலும் தைச்சி தர மாட்டேன். ஏன்னா பயம். அவங்க ஆனால் அவங்க கொடுக்கும்போது தைக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டேன், வாங்கி வச்சுருவேன். ஆனால் அவங்க கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு பயம் வந்துடும். ஐயோ கரெக்டாக தைச்சிருவோம்மா, தைக்க மாட்டோமான்னு சொல்லிவிட்டு தைக்கவே மாட்டேன். அவங்களும் என்னப்பா தைச்சிட்டியாப்பா அப்படின்னு கேட்டால், இல்லைக்கா அந்த தைச்சி தரக்கா அந்த தைச்சி தரக்காண்டு அப்படியே 1 மாதத்தையும் ஓட்டிடுவேன் நான். அப்புறம் நானே கொஞ்சம் கொஞ்சமாக எப்படியாவது ட்ரை பண்ணி தைச்சி கொடுத்துருவேன். ஆனால் அவங்க நல்லா இருக்குது நல்லா இல்லை இப்படி எதுவுமே சொன்னது கிடையாது. அதனால் சரின்ட்டு நானும் அப்படியே வீட்டில் இருந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக முயற்சி பண்ணி என் பொண்ணுக்கு ஃப்ராக்கு தைக்கிறது, ஓல்டு சாரியில் லாங் கவுன் தைக்கிறது, என்னோடய ப்ளவுஸை நானே தைச்சிக்கிறது, அப்படியே தைச்சிட்டே இருந்தேன். அப்புறம் அம்மா அக்கா இப்படி எல்லாருக்கும் வாங்கி தைக்க ஆரம்பித்தேன். அவங்க வந்து ரொம்ப மிஸ்டேக் நம்மகிட்ட சொல்ல மாட்டாங்கல்ல, அடுத்தவங்கள்ட்ட தைச்சாதான் இப்படி இருக்குது அப்படி இருக்குதுன்னு ஏதாவது சொல்லுவாங்க. சரின்ட்டு அப்படியே போர்டு போடவுமே 1-2 பேர் கொடுக்க ஆரம்பித்தாங்க. அப்புறம் பசங்களோட ஸ்கூலில் இருந்தும் டீச்சர்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்க ஆரம்பித்தாங்க. தைரியமாக வாங்கி தைக்க ஆரம்பித்தேன். ஃபஸ்ட் டைம் தைக்கும் போதே அவங்களுக்கு நல்லா வந்துருச்சு. நல்லா இருக்குப்பா அப்படின்னு சொன்னாங்க. அவங்க நல்லா இருக்குன்னு சொல்ல வந்தால் கொஞ்சம் ஓரளவுக்கு எனக்கு தைரியமே வந்தது. சரி நம்மளும் தைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பக்கத்தில் இருக்கிறவங்க, அந்த ஊரில் இருக்கிறவங்க எல்லாருமே கொடுக்க ஆரம்பித்தாங்க. நானும் அப்படியே தொடர்ந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 வருஷம் அப்படியே தைக்க ஆரம்பிச்சிட்டேன். எல்லாருக்கும் நல்லா தைக்க ஆரம்பிச்சிட்டேன். துணியும் எனக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. ஓரளவுக்கு கான்ஃபிடென்ட்டும் தைரியமும் வந்துருச்சு. சரி நம்மளும் தைச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா உள்ளூரில் எல்லாருமே கொடுக்குறாங்களே, அப்போ நம்மளும் வெளியே கடை வச்சா என்ன அப்படின்னு ஒரு லைட்டாக ஒரு எண்ணம். சரி நம்மளும் கடை வைக்கலாம் அப்படின்ட்டு ஒரு, ஆனால் ரொம்ப யோசனை, தைச்சிருவோமா தைக்க மாட்டோமா. ஆனால் எனக்குள்ளே ஒரு இது என்னென்னா தைச்சிருவோம். ஏன்னா ஊரில் இருக்க எல்லாருக்குமே நம்ம தைக்கிறோம், எந்த இதுவும் மிஸ்டேக்கும் ரொம்ப பெருசாக வந்தது கிடையாது. அதனால் வந்து தைரியமாக சரி தைக்கலாம் கடை போடலாம் அப்படின்னு நினச்சி கடை போடுவேன். இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு ஃபோனில் வந்து இந்த மாடல் காமிச்சு அக்கா அதை தைச்சி கொடுங்கன்னு சொன்னால் தைக்கிற அளவுக்கு எனக்கு தைரியமும் இருக்குது, கான்ஃபிடென்ட்டும் இருக்குது. அந்த தைரியம் இருக்கிறதுனால நான் கடை போட்டுட்டேங்க. போன இப்போ ஜூலை 1 தான் கடை ஸ்டார்ட் பண்ணேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. அடுத்த ஆர்டர் வந்தால் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அடுத்த ஆர்டர் வந்ததா, கஸ்டமர் வந்தாங்களா என்ன எப்படின்றதெல்லாம் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் முயற்சி பண்ணுறேன். பார்க்கலாங்க. பாய். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.